அப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க களத்துல இறங்கி போராடுவோம் ஐயா. நாங்க எல்லாருமே ஆண் பெண் குழந்தை எல்லாருமே ரோட்ல வந்து எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும். எங்களுக்கு அப்படி இல்லையா எங்களுக்கு எதுவுமே செய்யல அரசாங்கம். தயவு கூர்ந்து சொல்றேன், எங்க இந்த கிராமத்தை கருணை கொலை செஞ்சிருங்க. வேற வழி கிடையாது. எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க இப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த கம்பெனியை நீங்க பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய பேர் வந்து ஜெய் பாலாஜி ஃபேப்ரிகேஷன். இந்த கம்பெனியால நிறைய பாதிப்பு எங்களுக்கு. காற்று பாதிப்பு, குடிநீர் தண்ணி குடிக்க முடியல, அவமானமா இருக்குது எனக்கு. நாங்கெல்லாம் படிச்சு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா ஒரு நாளும் இந்த கம்பெனியால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. 500 பேரை பார்த்துட்டு 5000 பேர் நாங்க இழக்க முடியாது. 500 பேருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கிற இந்த அரசாங்கம் 5000 பேருடைய வாழ்வாதாரத்தையும் தயவு செய்து பார்க்கணும். உங்க பாதம் பணிஞ்சு நான் கேட்கிறேன். நான் ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. கிட்னி போகுது, நுரையீரல் போகுது. என் மனைவி நேத்து சாப்பிட்டு இருக்கும் போது வாந்தி எடுத்தாங்க. அதனுடைய ஸ்மெல் போக முடியல, அந்த சாப்பாடு உள்ள இறங்க முடியல. ஒண்ணு. இரண்டாவது, இந்த கம்பெனிக்கு அருகாமையில வருவாய் கால்வாய் ஒண்ணு இருக்குது. அது ஏரிக்கு போதுங்க. இந்த வருவாய் கால்வாயில இந்த கம்பெனியுடைய கழிவு நீர் அந்த கால்வாயில கலந்து அந்த தண்ணி ஏரிக்கு போகுது. ஏரியில இருக்கிற மீன் எல்லாம் சாவுது. ஆடு மாடு தண்ணியை குடிக்க முடியல. இப்படி இந்த கம்பெனி வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்பு. எங்களுக்கு ஒரு முந்தா நேரத்து புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தாத்தா ரத்த வாந்தி எடுத்துட்டு 1 மணி நேரம் தான் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் பேரு வந்து இயேசு. பக்கத்துல கம்பெனிக்கு பக்கத்துல இருக்குது. ஒண்ணு, இந்த கம்பெனியினுடைய அந்த காம்பவுண்ட் சோறு நீங்க வந்து தயவு செய்து பாத்தீங்கன்னா தெரியும். காவாயில வருவாய் காவாயில போட்டு வச்சுக்குதுங்க. அங்க இருக்கிற வீட்டுக்கும் இந்த கம்பெனிக்கும் குறைந்தபட்சம் 5 அடி அல்லது 6 அடி இவ்வளவுதான் இருக்குது. ஒரு நேரம் போல தூங்க முடியல. குழந்தைங்க இப்ப 10th + 2 எக்ஸாம், குழந்தைங்களால படிக்க முடியல. அங்கன்வாடி இருக்குது, மிடில் ஸ்கூல் இருக்குது. இப்போ அந்த துர்நாற்று எல்லாம் சுவாசிச்சு நுரையீரல் பாதிக்கப்படுது. ஸ்கின் ப்ராப்ளம் வருது. தயவு செய்து சொல்றேன், இந்த முடையூர் மக்களை தயவு செய்து அரசாங்க பார்வைக்கு நாங்க கொண்டு போறோம். இந்த முடையூர் மக்களை நீங்க தான் பாதுகாக்கணும். அரசாங்கம் தான் எங்களை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுவாச கோளாறு அந்த பொல்யூஷனால மலட்டுத்தன்மை, ஆண் பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை வருது. நான் ஓப்பனா அடிக்கிறீங்க, இந்த கம்பெனியால எனக்கே இன்னும் குழந்தை இல்லை. தயவு செய்து எங்களுடைய வருங்கால சந்ததிக்க நினைச்சு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு இதை தயவு செய்து எடுத்து செல்லுங்க. இது சம்பந்தமா எங்க மனு கொடுத்துருக்கீங்க ஐயா? இது சம்பந்தமா எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆபீஸ் கொடுத்திருக்கோம், தாசில்தார் ஆபீஸ் கொடுத்திருக்கோம், ஆர்டிஓவுக்கு கொடுத்திருக்கோம், சிஎம் செல்லுக்கு கொடுத்திருக்கோம், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கொடுத்திருக்கோம். ஆனால் எந்த இடத்துல இருந்தும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட எங்களுக்கு வரல. ஒரே ஒரு பதில், ஏன்னா இது ஆதி திராவிடர் பகுதி, உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி என் கூட நின்னுக்கிட்டு சொல்றாரு. இதே இடத்துல நான் பேட்டி கொடுக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஓனர் என் கூட பேசினாரு. என் பேர் எங்க ஊர்ல கூப்பிடுறது ஷார்ட்டா கூப்பிடுறது டிஆர்னு கூடுவாங்க. அப்ப அவருக்கு தெரியும் நல்லா. அதனால தயவு செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசாங்கத்துடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு. பஞ்சாயத்து அப்ரூவ் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க. இந்த கம்பெனிக்கு பஞ்சாயத்து அப்ரூவ் கொடுக்காத எத்தனையோ முறை தீர்மானங்கள் போட்டாச்சு. கிராம சபையில எத்தனையோ தீர்மானங்கள் போட்டாச்சு. எதுக்குமே செவி சாய்க்காத அரசாங்கம். ஒன்று, இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் எங்க கிராம மக்கள் அனைவரும் ஒன்னா கூடி நாங்க தேர்தலை புறக்கணிப்போம். இதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க. அது ஏன்னா குறிப்பா இது ஆதி திராவிட பகுதி இது. அதனால எங்களை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. தரக்குறைவா பேச காலனி நீங்கெல்லாம் ஆதி திராவிட. அதனால எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா வருகின்ற தேர்தலில் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் நாங்க அரசாங்கத்தை ஒப்படைச்சிடுவோம். தயவு செய்து எங்களுக்கு விடிவு கொடுங்க.